மக்களே பிக் பாஸ் சீசன் 9 காலை நேர ஓட் முடிவுகள் இன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திவாகர் அவர்கள் செகண்ட் பிளேஸ்ல இருந்தார். அன்அஃபிஷியல் ஓட் அடிப்படையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அஃபிஷியலாகவும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ இதில் வந்து ஆதிரி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. ஆனால் ஓட்டு வித்தியாசம் பார்க்கும்போது ஆதிரைக்கும் திவாகருக்கும் நேற்று நைட் வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு டிஃபரெண்டாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டோட்டலாக மாறிடுச்சு. திவாகர் அவர்கள் தான் டாப்ல இருக்காரு. கிட்டத்தட்ட மனுஷன் வந்து 77,280 ஓட்டு எடுத்திருக்காருங்க. 24.4% ஓட்டு எடுத்திருக்காரு. நேத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ஹையஸ்ட் ஓட்டா தான் இருக்கு. நாளையோட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 1,00,000 ஓட்ட கடந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். செகண்ட் பிளேஸ்ல ஆதிரை அவர்கள் 72,017 ஓட்டு எடுத்திருக்காங்க. 22.74% ஓட்டு அவங்க வந்து எடுத்திருக்காங்க. மூணாவது பிளேஸ்ல வந்து வியானா வந்து 17.16% ஓட்டு, அதாவது 54,336 ஓட்டுகள் வந்து எடுத்திருக்காங்க. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் ஓட்டா தான் இருக்காங்க. பிரவீன் ராஜ் வந்து பார்த்துட்டீங்கன்னா 32,135 ஓட்டு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 5th பிளேஸ்ல அப்சரா அவங்க இதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல. அது 30,701 ஓட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 6வது பிளேஸ்ல இருக்கிறது வந்து நம்ம கலையரசன் அவர்கள். கலையரசன் வந்து 25,602 ஓட்டு எடுத்து 6th பிளேஸ்ல வந்து நம்ம கலையரசன் இருக்காரு. ஸோ பிரவீன் காந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ அவர் வந்து பெரிய அளவில் ஒன்றும் ஆக்டிவா இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக விளையாண்டுட்டு இருக்கும்போது இவர் வந்து சைலண்டா இருக்காரு. சில இடத்துல மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அதனால அவரோட ஓட்டு அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் உள்ள இருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி வந்து ரொம்ப லோவஸ்ட் ஓட்டா இருக்கிறனால இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே நம்பலாம். ஸோ நாளைக்குள்ள என்ன மாறுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எப்படி மாறினாலும் கலையரசன் அண்டு பிரவீன் காந்தி இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்துட்டுனா கொஞ்சம் இந்த வீக்ல வந்து யாருப்பா எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டியை வந்து செட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் பிரவீன் காந்தியோட ஓட்டு 24,605 ஓட்டு. ஸோ நம்ம கலையரசனோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 1000 ஓட்டுக்குள்ள தான் வந்து இருக்காப்ல. அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ 2 பேர் தான் வந்து ரொம்பவே வந்து சேஃப் இல்லை அப்படிங்கிறாப்புல நம்ம நம்பலாம். ஆனால் திவாகர் வந்து டாப்ல இருக்காரு. வேற லெவலில் விளாண்டுட்டு இருக்காரு. சரியோ தப்போ அவர் வந்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருக்கான ஓட்டுகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.